கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். சுயநலம் மிகுந்த உலகத்தில் நம்ம எப்படியாப்பட்டவங்களாக இருக்கிறோன்றதை சிந்திச்சு பார்க்கணும். நான், என்னுடையது, எனக்கு, எனக்காக, என்னன்னு எல்லாமே தன்னை பற்றிய சிந்தையில் வாழக்கூடிய கூட்டத்தில் இருக்கிற நாமளும் ஒரு சுயநலவாதிகள்னு சொன்னால் அது மிக இல்லை. ஆனால் மீட்கப்பட்டவங்க சுயநலவாதிகளாக வாழ்கிறது ரொம்பவே கொடிய பாவம். அடுத்தவங்களுடைய நன்மையை பற்றி கவலைப்படாமல் தன்னை பற்றி மட்டும் அக்கறையாக இருந்துக்கிறது ஒரு விதம். தன்னுடைய நன்மைக்காக அடுத்தவங்களுடைய நன்மையை அபகரிக்கிறது இன்னொரு விதம். இது ரெண்டும் இன்றைக்கி உலகத்தில் மலிஞ்சு கிடக்குது. ஏன், விசுவாசிங்கன்னு தன்னை சொல்கிறவங்க கூட இப்படி தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி இதை பற்றி கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்ப்போம். ஒரு மிகப்பெரிய சாஃப்ட்வேர் நிறுவனத்தில் 4000 கோடி ரூபாய் ஊழல் செய்ததா அதோடைய நிர்வாக இயக்குனர் மேலே குற்றம் சுமத்தப்பட்டு நீதிபதி முன்னாடி ஆஜர்படுத்தப்பட்டார். நீதிபதிக்கு அவருடைய அலங்கோலமான நிலை, உறக்கமே இல்லாத சிவந்த கண்கள், அவமானத்தால் கூனி குறுகி போய் நின்னவரை பார்க்குறதுக்கே பரிதாபமாக இருந்துச்சு. காலையில் உங்களுக்கு சாப்பிட ஏதாவது உணவு கொடுத்தாங்களான்னு கேட்டார். இல்லைன்னு தலையாட்டினார் இயக்குனர். நீதிமன்ற ஊழியர்கிட்ட 4 இட்லி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி ஆணையிட்டார். இயக்குனருடைய கையில் இட்லி பொட்டலம் கொடுக்கப்பட்டுச்சு. பரவாயில்ல, இங்கேயே உட்காந்து நிதானமாக சாப்பிடுங்க, அதுக்குள்ளே நான் இன்னொரு வழக்கு விசாரணையை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு நீதிபதி சொன்னார். இயக்குனரால் 3 இட்லிக்கு மேலே சாப்பிடவே முடியல. வேந்த வீழ்ச்ச மாதிரி நின்றுக்கிட்டே இருந்தார் இயக்குனர். என்ன, ஒரு இட்லியை வச்சிட்டீங்க, சாப்பிடுங்க அப்படின்னாரு நீதிபதி. முடியல ஐயா, என்னால் சாப்பிட முடியல அப்படின்னு இயக்குனர் சொன்னார். பார்த்தீங்களா, உங்களால் சாப்பிட முடிஞ்சது 3 இட்லி தான், அதுக்கு மேலே உங்கள் வயிற்றில் இடம் இல்லை. இதுக்காகவா நீங்கள் 4000 கோடி ரூபாய் ஊழல் செஞ்சீங்க? மனுஷனுடைய அத்தியாவசிய தேவைகள் ரொம்பவே குறைவானது, ஆடம்பர தேவைகள் தான் அதிகமாக இருக்குது. உங்களுடைய வயிற்றுக்கு தீனி போடுறது ரொம்ப ஈஸி, அதுக்கு 4 இட்லியே அதிகம். உங்கள் ஆடம்பர தேவைக்கு 4000 கோடி என்ன, 40,000 கோடி கூட பத்தாது அப்படின்னு சொல்லி சொன்னார். இயக்குனர் தன்னுடைய தவறை உணர்ந்து பெருசாக குழுங்கி அழ ஆரம்பிச்சிட்டாரு. ஆம் பிரியமானவர்களே, கொலை, லஞ்ச ஊழல் தான் பாவம்னு கிடையாது. வசதி வாய்ப்புகள் இல்லாத நெருங்கிய உறவுகள்கிட்ட அவங்கள ஒதுக்கிட்டு பசி பண கஷ்டத்தோடு இருக்கிறவங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய நிலையில் இருக்கும்போது ஒன்றுமே செய்யாமல் ஒதுங்கி நிற்கிறது கூட பாவம்தான். சந்தோஷத்தில் பெரிய சந்தோஷம் நம்ம கூட நம்மளுடைய பக்கத்தில் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள சந்தோஷப்படுத்தி பாருங்கள். உதவி பெற்றவங்க ஆண்டவர்கிட்ட எங்களுடைய ஆயுள் காலத்தை குறைச்சி எங்களுக்கு உதவி செஞ்சவங்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுங்க, ஏன்னா எங்களை போல் இருக்கிறவங்களுக்கு அவங்க நெடுங்காலம் உதவி செய்யணும்னு சொல்லி வேண்டுவாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ஆரோக்கியம் கூடும், ஆனந்தம் பெருகும். நம்ம யாரும் 200 வருஷம் வாழ போகிறதில்ல, அடுத்த நொடி நமக்கு சொந்தமும் இல்லை. உங்களுக்கு தேவைக்கு வச்சுக்கிட்டு மீதியை இல்லாதவங்களுக்காக கொடுத்து பாருங்க. சதா சர்வ காலமும் ஆண்டவர்கிட்ட எதையாவது ஒன்றை பிச்சையாக வேண்டி பெற்றுக்கொள்கிறதுக்கு மட்டுமே நம்ம முயற்சிக்கிறோம். ஒரு நாளாவது நம்மக்கிட்ட மீதமுள்ள உணவையோ உடையையோ இல்லாதவங்கள தேடி போய் பார்த்து கொடுத்து பாருங்க. அநேகருடைய வாழ்க்கையில் தேவன் செயல்பட நீங்களும் ஒரு கருவியாக இருக்க முடியும். கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கறான்னு நீதிமொழிகள் 22:9 சொல்லப்பட்டதை நம்ம கவனித்து பார்ப்போம். நம்மளான எதையும் மற்றவங்களுக்கு செய்ய தயங்காமல் இருப்போம். தேவன் நம்மளுடைய தேவைகளுக்காக மட்டுமல்ல, மற்றவங்களுக்கு கொடுக்கும்படியாக தான் நம்மக்கிட்ட கொடுத்துருக்கிறாருன்றத நம்ம மறக்காமல் இருப்போம். தேவன் மகிமைப்படும்படி அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கொடுக்கறதுக்கு மனதுள்ளவங்களாக இருப்போம். தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.